வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்ன குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க. இன்றைய தினம் ஜனவரி 7, 2025 என்று செவ்வாய். சரி, இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் குறுக்கு எழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம். வாங்க, இந்த புதிருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க. வாங்க, முதல் கேள்விக்கு போகலாம். இடமிருந்து வளம் 1, சுதந்திரம். சுதந்திரத்திற்கு இன்னொரு வார்த்தை என்ன போட்டான்? விடுதலை தான். 4 எழுத்துல விடுதலை. வீல ஆரம்பிக்குது. 1 மேலிருந்து கீழ். என்னன்னு பார்க்கலாம். இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் டேஸ் சாராபாய். விக்ரம் சாராபாய் அவர்கள். விக்ரம் சாராபாய். 6 இடமிருந்து வளம். ரால ஆரம்பிக்குது. சமீபத்தில் மறைந்த மாபெரும் இந்திய தொழிலதிபர் ரத்தன் டாட்டா அவர்கள். கடைசி வரை திருமணமே செய்து கொள்ளாமல் வாழ்ந்தவர். ரிட்டையர்ட் ஆகி போனதுக்கு அப்புறமா கூட பார்த்திங்கன்னா டாட்டா குடும்பம் ஒரு சமயத்தில் கீழே வீழ்ச்சியை நோக்கி போய் கொண்டிருந்தது. அப்போ திரும்பவும் கூப்பிட்டு வந்தாங்க, நீங்கள் வரணும் அப்படின்ட்டு. கூப்பிட்டு அவரை போர்டு மெம்பராக வச்சுருந்தாங்க. அவரை டைரக்டர் ஆக்குனாங்க. திரும்பவும் அவர் 80 வயசுக்கு மேலே, கிட்டத்தட்ட 75 மேலே, 75க்கு மேலே, 80 75க்கு மேலே வயதுக்கு மேலே திரும்பவும் அந்த டாட்டா குடும்பத்தை லாபத்துக்கு கொண்டு சென்றவர் ரத்தன் டாட்டா அவர்கள். அப்படியே இதுக்கு போகலாம். தத்தன்னு இருக்குது. 2 மேலிருந்து கீழ். ஆண் யானையிடம் இவை உண்டு. ஆண் யானையிடம் என்னப்பா இருக்கும்? தந்தங்கள் உண்டு. அது இந்திய இல்லை ஆசிய யானைகளுக்கு மட்டும்தான் ஆண் யானைகளில் தந்தம் உண்டு, பெண் யானைகள் கிடையாது. ஆப்பிரிக்க யானை பார்த்திங்கன்னா பெண் யானைக்குமே தந்தம் உண்டு. தந்தங்கள் போட்டுடலாம். தந்தங்கள். சரி, 5 மேலிருந்து கீழ். டான்னு இருக்குது. சமம் ஆகாது. சமம் ஆகாதுன்னா டா ஈடாகாது போடலாமா? ஈடாகாது. ஆகாது. சரி, 3 மேலிருந்து கீழ்ட்டான்னு இருக்குது. என்னென்னு பார்க்கலாம். அன்னை மலையாளத்தில். அண்ணேன்னா சேட்டா இல்லை? என்ற சேட்டா சுகந்த அண்ணே அப்படின்னு வரும்ல, சேட்டா. சரி, அப்படியே 3 இடமிருந்து வளம். சேன ஆரம்பிக்குது. நகையின் விலையில் செய்கூலி டேஸ் ஆகியவையும் சேர்க்கப்படுகின்றன. நகையின் விலையில் செய்கூலி சேதாரம் ஆகியவையும் சேர்க்கப்படுகின்றன. சேதாரம் போட்டுடலாம். சேதாரம் அப்படிங்கிறது நகை செய்யும்போது தங்கம் சேதாரம் ஆகுது, லாஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. அந்த சேதாரமான தங்கம் அப்படியே காற்றுல கரைஞ்சி போயிடுது. அது எங்கே இருக்குமே பாஸ், அதை கொடுக்கணும்ல அவங்க. சேதாரம் மட்டும் போட்டு காசு வாங்கிட்டானா கொடுக்க மாட்டுறாங்களே தங்கத்தை. சரி, ரான் ஆரம்பிக்குது. 4 மேலிருந்து கீழ். என்னன்னு பார்க்கலாம். பிறரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாதது. மற்றவங்ககிட்ட சொல்லக்கூடாதாம்ப்பா. சொல்லக்கூடாதது ரகசியம். 7 இடமிருந்து வளம். சீல ஆரம்பிக்கும். அனுராதா ரமணன் எழுதிய இந்த சிறுகதை திரைப்படமாகவும் ஆனது. என்ன கதை இது? சிறுகதை. இது சிறை. இந்த நாவல். இதற்காக எம்ஜிஆர் அவர்களிடம் பதக்கமும் வாங்கியிருக்கிறார். சிறை அப்படின்னு போட்டுடலாம். சிறை. சரி, ரகசியம் இருக்குது. 8 இடமிருந்து வளம். இருக்குது. இது என்னன்னு பார்க்கலாம். பரிசுத்தமான அப்படின்னா தூய அப்படின்னு போட்டுடலாம். 9 இடமிருந்து வளம். இருக்குது. என்னென்னு பார்க்கலாம். ஒரு பொருளின் ஓரமாக இருக்குதாம்பா அப்படின்னா சொல்லலாம். விளிம்பு போடலாமா? விளிம்பு. 10 மேலிருந்து கீழ். பூல ஆரம்பிக்குது. எலும்பு முறிவு சிகிச்சைக்கு பெயர் பெற்ற ஊர். பெயர் போன ஊர். இது புத்தூர். இப்போ அங்கங்கே டூப்ளிகேட் புத்தூர் கட்டுலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னையிலே பார்த்திங்கன்னா 10 இடத்துல புத்தூர் கட்டு எழுதி வச்சுருப்பாங்க. போனீங்கன்னா என்ன கட்டு போடுவான்னு தெரியாது. எலும்பு சேருமாங்கிறது சந்தேகம்தான். அப்புறம் கையெல்லாம் ஒரு மாதிரி கோணிக்கிட்டு கூட போக வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல போட்டிங்கன்னா. 9 மேலிருந்து கீழ். வீல் ஆரம்பிக்குது. ஆங்கிலத்தில் உயிர். ஆங்கிலத்தில் வில். வேர் தெர் இஸ் அ வில் தெர் இஸ் அ வே. அந்த வில் வேறு, இந்த வில் வேறு. 12 இடமிருந்து வளம். இல்லைன்னு இருக்குது. நாளில் ஒரு பங்கு நடக்கவும் உதவும். நாளில் ஒரு பங்காப்பா நடக்கவும் உதவும். கால் தான் அது. 12 மேலிருந்து கீழ். காண ஆரம்பிக்குது. தன் வில்லின் காரணமாக அர்ஜுனன் இப்படி அழைக்கப்பட்டான். காண்டீபம் அர்ஜுனன் கிட்ட இருந்தது. ஸோ காண்டீபன் என்று அழைக்கப்பட்டான். காண்டீபன்.
இன்னான்னு பார்த்துடலாம். 14 இடம் இருந்து வலம். இதை பிளந்து வெளிப்பட்டது நரசிம்ம அவதாரம். தூணை பிளந்து வெளிப்பட்டார் நரசிம்மர். இங்கே என்ன இருக்குது 19, இதுவும் என்னன்னு பார்த்துடலாம். இடமிருந்து வலம். அன்னையின் தங்கை 5 எழுத்தில் என்ன சொல்லலாம்? சித்தி, சின்னம்மா. 15 மேலிருந்து கீழ் இம் இருக்குது. சாதகம் எதிர்ச்சொல், சாதகத்திற்கு எதிர்ச்சொல் பாதகம். இருன்னு இருக்குது. 17 பிளந்து தூளாக்கு. இங்கே வந்து தூணை பிளந்து கொண்டு வந்தார் அப்படின்னு ஆரம்பித்து இங்கே பிளந்து தூளாக்குன்னு முடியுது. இது வந்து தகர் அப்படின்னு போட்டுடலாம், தகர்த்தல். சரி, அப்படி இங்கே போயிடலாமா? இருக்குது நடுவில். 11 டேஸ் அனைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேனே என்கிறது பாரதியாரின் ஒரு வரி. சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேனே. பாரதியார் பாடல் அது. சரி, அப்படியே 11 மேலிருந்து கீழே ஆரம்பிக்குது. பென்சில் எழுதும் ரப்பர் வந்து அழிக்கும் போட்டுடலாம். 13 இடமிருந்து வளம். லீல முடியுது. என்னன்னு பார்க்கலாம். அது தொன்மையான காலத்தில் இறந்தவர்களை இதற்குள் அழைத்து வைத்தனர். இது வந்து முதுமக்கள் தாழி சொல்கிறாங்க நினைக்கிறேன். தாழி இது தொன்மையான காலம் மட்டும் சொல்ல முடியாதுங்க. சமீபத்தில் ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட வந்து சில இடங்கள் இது வந்து பின்பற்றியிருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே நம்ம ராமநாதபுரம் சமஸ்தானம் இருக்குல்ல, அங்கே இருக்கிற அரண்மனையில் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே மியூசியம் வச்சுருக்குறாங்க. அதில் வந்து இந்த மாதிரி முதுமக்கள் தாழி ஒன்று இருக்கும். ஒரு தாழி ஒன்று உண்டு. அதில் பார்த்திங்கன்னா அதோடய வயசுலாம் வந்து 300-400 வருஷத்துக்குள்ளே இருக்கின்ற தாழி தான். அது என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, அந்த காலத்தில் வந்து 130 வயசு அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுருக்கிறாங்க. 130 வருஷம் தாண்டி உயிரோடு இருக்கிறவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தாழியில் போட்டு உள்ளே புதைச்சிருவாங்களாம். அப்படி வழக்கம் இருந்திருக்கு தமிழ்நாட்டில். அதாவது நம்ம சித்தம் மருத்துவம் இதெல்லாம் படி பார்த்திங்கன்னா வந்து ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் 120 வருடங்கள். ஒரு மனுஷன் அதிகபட்சம் 120 வருஷம் வரைக்கும் உயிர் வாழ முடியுமா அப்படின்னு சொல்லுது மருத்துவம். நம்மளோட இது வந்து மருத்துவ சித்தாந்தங்கள்லாம் அதை தாண்டி வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 10 வருஷம் ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. அது போனால் போதுப்பா, கூட 10 வருஷம் உசுரோடு இருந்துட்டு போன்ட்டு. அதையும் தாண்டி உசுரோடு இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அந்த முதுமக்கள் தாடியில் போட்டு அவங்களுக்கு தேவையான பிடித்த பொருட்கள்லாம் உள்ளே போட்டு புதைச்சிருவாங்களாம் ஸ்ட்ரெயிட்டாக. சரியா? அவங்க அது வந்து ரொம்ப வயதாகி முடியாமல் படுக்கையிலே கிடக்கிறாங்க, ஒரு உணர்வே இல்லை, ஆனால் உயிர் மட்டும் ஓட்டிகிட்டு இருக்குன்னா அவங்களே இந்த மாதிரி போட்டு புதைச்சிருவாங்க. அது மாதிரி ஒரு வழக்கம் இருந்துருக்குது அந்த காலத்தில். 18 இடமிருந்து வளம் கூன்னு இருக்குது. என்னென்னு பார்க்கலாம். ஃபிடல் காஸ்ட்ரோ போல் இவரும் ஒரு பிரபல புரட்சியாளர். சேகுவாரா இவரை பற்றி கேட்டிருந்தாங்க போன வாரமே, திரும்பவும் கேட்டிருக்காங்க. சேகுவாரா அப்படி போட்டலாம். 16 மேலிருந்து கீழே ஆள முடியுது. எடை பார்க்க உதவும் கருவியின் முதல் 2 எழுத்துக்கள். எடை பார்க்க உதவுவது தராசு தான். தரார் அப்படின்னு போட்டுடலாம். அவ்வளோதான், எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு. நான் அப்படியே க்ளோஸ்அப் காட்டுறேன். ஏதாவது விடுபட்டு இருக்கிறதான்னு ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன். இல்லை, அவ்வளோதான். நான் க்ளோஸ்அப் காட்டுறேன், நீங்கள் விடைகளை சரி பார்த்துக்கலாம். அப்புறம் இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், பாய்.